அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் இங்கே சாலமோன் ஒரு ஆண்டவர் தருகிற பந்தய பொருளை பெறத்தக்கதாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே உருவாக வேண்டிய அல்லது மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய தகுதிகள் என்ன என்பதை அவர் இங்கே பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லி அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வருடத்தின் துவக்கத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று என்னுடைய வாழ்வினுடைய இந்த ஆண்டினுடைய காரியத்தை அவருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து அநேக வாக்குறுதிகளை கொடுத்து ஆரம்பிக்கிறவர்கள் ஒரு வாரத்திலோ அல்லது 2 வாரத்திலோ அல்லது 1 மாதத்திலோ அல்லது 4 மாதத்திலோ அந்த பொருத்தனைகளை மறந்துவிட்டு தீர்மானங்களை மறந்துவிட்டு மீண்டும் அவர்கள் அந்த பழைய நிலைமைக்கு செல்வார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தினுடைய துவக்கம் அது அவர்களுக்கு நன்மையை பயக்காததாக மாறிவிடுகிறது. அவன் வருஷத்தின் கடைசி வரையிலும் அதை கடைபிடித்து வாழ்வான் என்று சொன்னால் அவன்தான் அந்த காரியத்தினுடைய தீர்மானத்திலே முடிவு வரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி அவன் அந்த காரியத்திலே தீர்மானத்திலே வெற்றி பெற்றவனாக அறிவிக்கப்படுவான். ஆகவே ஆதியில் ஆண்டவர் மேலே அன்பு வைக்க ஆரம்பித்து விட்டு நாம் நடுவிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நாம் பின்வாங்கினவர்களாக அந்த காரியத்தில் நிலைத்து நிற்க முடியாமற் போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் அது இடையிலேயே முடிந்துவிடக்கூடியதாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும், உன்னுடைய ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லிவிட முடியும். ஆகவே ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பிலே உறுதியாக நிற்கத்தக்கதாக ரட்சிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாகிறவர்களாக நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்கிற அந்த காரியத்தில் ஒரு காரியத்தை நான் முடிவெடுத்துட்டேன்னா முடிகிற வரையிலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதியோடு கூட வாழ்கிறவன் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற முதல் காரியத்தை இங்கே சாலமோன் வைக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் ஓட்டத்தை போன்ற ஒரு ஓட்டமாக அது காணப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். முதல்லையே வேகமாக பல கிலோமீட்டர் ஓட வேண்டிய நம்ம வேகமாக முந்தி அடித்து ஓடிட்டு கடைசியில் இளைத்து போய் ஒரு கரையில் உட்கார்ந்துட்டோன்னா அந்த ஓட்டத்தை முடிக்காதவர்களாக பந்தய பொருள்களை பெற முடியாதவர்களாக அல்லது அவர்கள் கொடுக்கிற ஒரு சான்றிதழை நாம் பெற முடியாதவர்களாக மாறிவிட முடியும். பொறுமை உள்ளவன் உத்தமன். எப்படி நம்ம சின்ன வயதில் ஸ்கூலில் அழகான ஒரு கதையை ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. ஒரு முயலுக்கும் ஒரு ஆமைக்கும் ஒரு பந்தய போட்டி ஒன்றை வைக்கும்படியாக வைத்த ஆளை குறித்தே ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி ஒரு செலக்ட் பண்ணி 2ஐயும் போட்டிக்காக அனுமதித்த பொழுது இந்த முயல் முதல்ல வேகமாக ஓடிடுச்சு. அது பின்னாடி திரும்ப பார்க்கும்போது ஆமை ரொம்ப பின்னால் வந்ததுனால அது நினச்சிச்சு, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் வந்தோடனே ஓடலான்னு சொல்லி பலமுறை இப்படி நடந்து கொண்டே இருந்தது. அந்த கோடு பக்கத்தில் வருகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் பொழுது அந்த முயல் கொஞ்சம் என்ன இவ்வளோ தூரத்தில் வருது ஆமை, அது முந்தியாக வரப்போகுது, கொஞ்சம் நேரம் தூங்கும்னு சொல்லி படுத்தது. அப்படியே நன்றாக அது தூங்கி விட்டுட்டு முழிக்கும்போது பார்க்குது கோடு பக்கத்தில் ஆமை சென்று விட்ட உடனே இது வேகமாக ஓடி அந்த கோட்டை தான் முதல்ல கடக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த ஆமை கடந்து விட்டதுனால அந்த ஆமைக்கு தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்ததான ஒரு பரிசு கிடைத்தது என்று சொல்லி சிறு வயதில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஓட்டத்தில் ரொம்ப துரிதம் காட்டி பெருமையாக நம்ம ஓடி நம்முடைய ஓட்டத்தை பாதிலேயே நிறுத்தி விடாதபடி நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக ஓடும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி
வின்ஸ் த ரேஸ் என்று சொல்லுகிறார்களே, அதே போலத்தான் இந்த ஆமையைப் போல நம்ம பொறுமை உள்ளவர்களாக ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ரெண்டாவதாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னன்னா, நம்ம பெருமை உள்ளவர்களாய் ஓடாதபடி பொறுமை உள்ளவர்களாக நாம் ஓடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது சொல்லுகிறார், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாது. இன்றைக்கி நம்ம நிறைய ஆட்களை பார்த்து சொல்லுவோம், இவன் என்னையா இப்படி சிடுமுஞ்சாக இருக்கிறான்னு சொல்லி, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுறான், இவனுடைய மூக்கில் தான் கோபம் இருக்குதுன்னெலாம் நம்ம நிறைய பேரை சொல்லுகிறத நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் இங்கே சாலமோன் சொல்லுகிறார், சீக்கிரமாய் கோபம் கொள்ளாத. எதற்கு கோபப்படணுமோ அதுக்கு கோபப்படு, எதற்கு பொறுமையாக இருக்கணுமோ சாந்தமாக இருக்கணுமோ அதுக்கு சாந்தமாக இரு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மாயக்காரர்களை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் கோபம் கொண்டவராக அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து அத்தனையாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை சாவுக்கை உண்டு பண்ணி மாய்மாலம் பண்ணினவர்களை அடிக்கிறதை பார்க்கிறோம். அத்திமரத்தை சபிக்கிறதை பார்க்கிறோம். கோபம் என்பது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் நாம் சீக்கிரமாக கோபம் கொள்ளாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழும்படியாக, மாய்மாலங்களை எச்சரிக்கும்படியாக, மாய்மாலங்களின் மேல் சாடும்படியாக நாம் கோபம் கொள்ளலாமே ஒழிய, எப்பொழுதுமே நம்ம கோபம் கொள்ளுகிறவர்களாக இருந்தோன்னா மூடர்களுடைய நெஞ்சில் கோபந்தான் குடிகொள்ளும், நம்மளை மூடராக இந்த உலகம் பார்த்துவிடும் என்று சொல்லி இங்கே சாலமோன் இன்னொரு ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான்காவதாக சொல்லுகிறார், இந்த நாட்களை பார்க்கிலும் உன் முன் நாட்கள் நலமாயிருக்கிறது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல வனாந்தரத்தில் வந்தபொழுது மன்னா கிடைத்த பொழுது ஐயோ தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டவங்க தங்களுக்கு தேவையானதை பொறுக்கி கொள்ளுங்கன்னு சொன்னபோது அதிகமாய் பொறுக்கி கொண்டவர்கள் பின் நாட்களில் எகிப்தை நினைத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த நாட்களை விட எங்கள் முன் நாட்கள் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே நாங்கள் கிரயம் இல்லாமல் காசு இல்லாமல் ஓசியில் நாங்கள் அங்கே மச்சங்களை சாப்பிட்டோம், அங்கே வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கொம்பட்டி காய்களை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம். இங்கே இந்த மண்ணா அது ஒரு எண்ணெயை போல் இருக்குது, டேஸ்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சு. எங்களுக்கு இறைச்சி எங்கே சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது யார்? அந்த நாட்களில் நாங்கள் எப்படி சாப்பிட்டோமே என்று சொல்லி அவர்கள் முறையிட்டு நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு கேட்டு 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 1 மாதம் அளவும் அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு இறைச்சியை கொடுத்தார். ஆனால் ஆத்துமாவில் திருப்தியை கொடுக்காதபடி ஆத்துமாவில் இளைப்பை அருளினார், இளைப்பை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்தி இல்லாமல் மாறிட்டாங்க. ஆண்டவர் நிறைய நேரங்களில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் அவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அவன் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, அவனுடைய முழு வாழ்க்கையும் பொறுப்புக்கு எடுத்துக்கொண்ட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அநேக படிப்பினைகளை கொடுப்பதற்கு அவர் நடத்தி கொண்டு செல்லுகிற பாதையில் நாம் முதல்ல நல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லுகிறதை தேவன் ஒருபோதிலும் அவர் விரும்புகிற தேவன் அல்ல. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால இந்த சுபாவத்தை நம்ம அடியோடு தூக்கி எறிகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பந்தய பொருளை பெறணும்னா இந்த சுபாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல்
11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. அதாவது சொத்து இருக்கிறதை காட்டிலும், சுதந்திரம் விடுதலை இருக்கிறதை காட்டிலும் நமக்கு கிறிஸ்து ஞானம் என்பது அவரே தேவனால் நமக்கு ஞானமானார், பரிசுத்தமானார், நீதியானார், மீட்பானார். இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமே நல்லது, ஞானம் கேடகம். அதுதான் இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பை தரும். இம்மைக்கு பிறகு மறுமைக்கு செல்லுகிற வரையிலும் அது பாதுகாத்து நடத்தக்கூடியதற்கு அது இன்றைக்கும் உண்மை உள்ளதாய் இருக்கிறது என்று அவர் சொல்லிட்டு சொல்கிறார். திரவியமும் கேடகம், அதாவது பணமும் கேடகம்தான். சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்து அதுவும் கேடகம்தான். ஏன்னா நமக்கு சரீரத்தில் ஒரு நோவு வரும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று செலவழிப்பதற்கு பணம் தேவை. திரவியமும், ஒருவேளை நம்ம ஒரு 100 டிகிரி 102 டிகிரி காய்ச்சலிருந்து ஜன்னி வருகிறதற்கு தப்பித்து கொள்ளும்படியான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு பணம் உதவும். அநேக காரியங்கள், வியாதிகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு, அல்லது நம்ம ஒரு பதவியில் இருந்தோன்னு சொன்னால் நமக்கு ஆபத்துகள் நிறையா இருக்குன்னா நிறைய ஆட்களை நம் அடியாட்களாய், கருப்பு பூனைகளாய் வைத்து கொள்வதற்கும், ஒரு நல்ல ஒரு புல்லட் ப்ரூஃப் ஆடையை அணிந்து கொள்ளுகிறதற்கும், ஒரு நல்ல குண்டு துளைக்காத ஒரு காரில் செல்கிறதற்கெல்லாம் பணம் உதவலாம். திரவியமும் கேடகம். ஆனால் அது நிறைய நேரங்களில் இந்த பூமியில் நம்மை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஞானம் கேடகம். அதனால் இயேசு ஒருவர் தருகிற பாதுகாப்பே நமக்கு கேடகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அது ஒன்று தான், ஒரே ஒரு கேடகம். அது இயேசு கிறிஸ்து தருகிற பாதுகாப்பு என்று சாலமோன் சொல்லுகிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் நாம் கடைபிடிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக சொல்லுகிறார், தேவனுடைய செயல்களை கவனித்துப்பார், அவர் கோணலானிக்கினவைகளை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அவருடைய கரங்களின் கிரியைகளை குறித்து நாம் அவருக்கு கட்டளையிட முடியாது. 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்வரண்டையும் ஒன்றுக்கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்து இருக்கும்படியாகவும், தாழ்வு காலத்தில் குறை சொல்லாமல் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன காரியத்தினால இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இதிலிருந்து என்ன படிப்பினையை என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் சிந்தனை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். தேவன் அவரை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். சாலமோன் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் சொல்லிட்டார். பொறுமையாய் ஓடுகிற ஒரு முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆண்டவர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக நான் ஆசையாய் தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன், தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பிலிப்பியர் 4:12 சொல்கிறாரு, வாழ்வு காலத்தில் நீ நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யின்னு சொல்கிறார. அதை அவர் படித்துவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வழி நடத்துதலை பிலிப்பியருக்கு எழுதுகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தாழ்வு காலத்தில் அப்படியே சிந்தனை செய்ததுனால இப்போ சொல்கிறாரு, எனக்கு எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு போதனையை தந்திருக்கிறார், போதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிற, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை கடைபிடிக்கும்படியாக பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழல்களை மாற்றுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென். மறந்தேன் கண்முன்னே என் இயேசுதான் பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்கா, பரமன் அழைத்தாரே அந்த பந்தய
நோக்கி ஓடுகிறேன், இலக்கை நோக்கி ஓடுகிறேன். எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன்.